எல்லாருக்கும் வணக்கம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நேத்தியோட பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கான பதிவை வந்து நம்ம சேனல் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த 1280Gன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் 10AC லேருந்து 10ADக்கு கன்வர்ஷன் பண்ணுறீங்க. அதாவது ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் கன்வர்ஷன் பண்ணும்போது கரெக்டான டைமில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரொவிஷனல் வாங்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஹியரிங் ப்ராசஸ்லாம் வராது. உங்களுக்கு டைரெக்டாக அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயிலில் வந்துடும். ஆனால் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனில் அந்த 10AC லேருந்து 10AD நீங்கள் கன்வர்ஷன் பண்ணும்போது, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி ஒரு 1 or 2 மந்த் கழிச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போலாம் பார்த்திங்கன்னா 1 or 2 மந்த் கூட கிடையாது, சிங்கிள் மந்தில் கூட வந்துடுது. உங்களுக்கு ஹியரிங் ப்ராசஸ் வந்துடும். ஹியரிங் வரும்போது உங்களுக்கு உங்களோட மெயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸை சர்வ் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கொரிஸ் கொடுத்துருவாங்க. அதாவது கொரிஸ் இன் சென்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ப்ராப்பர் ஆன்சர், ப்ராப்பர் டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல்ன்றது கிடைக்கும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நீங்கள் கரெக்டான டைமில் வந்து கன்வர்ஷனுக்கு அந்த டியூ டேட்டை தாண்டி நீங்கள் ஃபைல் பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன்லாம் வந்து இன்கம் டேக்ஸில் இப்போ பண்ணுறாங்க. கண்டோனேஷன் அப்ரூவல் பண்ண மாட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக நம்ம சொல்கிற அந்த டைம் நம்ம சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கோம். எந்த டைமில் எப்போ நீங்கள் வந்து கன்வர்ஷன் பண்ணணும், எது உங்களுக்கு லாஸ்ட்டு டியூ டேட்டு, எப்போ நீங்கள் ரெனியூவல் பண்ணணுன்றதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கூட சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 10 டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கம்பல்சரியாக தேவைப்படும். இதுக்கு மேலே கூட தேவைப்படலாம். அதான் இதுதான் பேசிக் டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடு, இந்த பேன், மெம்பர்ஸ் கேஒய்சி, டெசிக்னேஷன் டீட்டெயில்ஸு, ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு, ஐடி இது எல்லாமே கேட்டிருப்போம். இது கூட பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டோட லெட்டர் வித் சீல் அண்ட் சைன் நான் போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் ரைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். இது நீங்கள் சப்போஸ் இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்டியாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து கண்டென்ட் கொடுத்துருவோம். கண்டென்ட் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் கொடுக்குற அந்த ரெக்வஸ்ட் லெட்டர்ஸ், மாடல்ஸ் எல்லாமே நான் கொடுத்து டிராஃப்ட் கொடுத்துருவேன். நீங்கள் ஃபில் பண்ணி சைன் போட்டு சீல் அடித்து கொடுத்துருக்கீங்கன்னா கூட நான் இன்கம் டேக்ஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்மிட் பண்ணிவிடுவேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபைனலில் வந்து பூர்த்தி ஆகும். அவங்க கேட்குற அந்த கொரிஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்மளால் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம், ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் வந்துடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நோட்டீஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட மெயிலை நீங்கள் செக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நோட்டீஸ் வந்திருக்கோ இன்கம் டேக்ஸ்லேருந்து, தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் தாராளமாக எடுத்து கொடுத்துடலாம். பட் ப்ராப்பர் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் தரலை அப்படின்ற பட்சத்தில் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.